ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் வீடியோவாக எடுத்திருக்கேன். எப்போவுமே டெய்லி எழுந்ததும் ப்ரஷ் பண்ணிவிட்டு வார்ம் வாட்டர் குடிச்சிடுவேன். ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு த்ரோட் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடித்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் த்ரோட்டுக்கு. அதுக்கப்புறம் டீ வச்சு குடிப்போம். எனக்கு பால் போட்டு டீ போட்டுருவேன். என் ஹஸ்பண்டுக்கு பிளாக் டீ தான். நமக்கு இந்த டீ போட்டு மார்னிங் குடித்தா தான் வேலை நடக்கும். நல்லா சுட சுட இந்த கிளைமேட்டுக்கு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமையல் ஆரம்பிக்கலாம். நல்லா சுட சுட டீ போட்டாச்சு. டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சன்னாவை வேக போட்டு எடுத்து வச்சிடலாம். டீ எல்லாம் குடித்து முடித்ததும் அந்த இருக்கிற பாத்திரத்தெல்லாம் உடனே கழுவிட்டு வரானே. ஷிங்கில் நம்ம போட்டு வச்சு ஃபுல்லாக நிறைஞ்சிடும். அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அப்பப்போ யூஸ் பண்ணுற பாத்திரத்தை உடனே கழுவிட்டால் ஈஸியாக இருக்கும், நமக்கு வேலையை பண்ண முடியும். குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மொத்தமாக கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷிங்க் ஃபுல்லாக கொட்டி வச்சுட்டு நம்ம கழுவ போகணுன்னா பார்க்கவே இரிட்டேட்டிங்காக இருக்கும். உள்ளே வரவே பிடிக்காதுன்ட்டு அதனால் டீ குடிச்சிட்டு அப்போ அந்த பாத்திரத்தை கழுவிடணும். குக்கிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அந்த பாத்திரத்தை உடனே கழுவிட்டால் நமக்கு ஷிங்கில் ஒரு பாத்திரம் கூட அழுக்கில் இருக்காது. பார்க்கவும் நீட்டாக இருக்கும். நமக்கும் வேலை செய்யறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக செய்யலாம். பாருங்கள், ஒரு பாத்திரம் கூட இல்லை. அந்த வேலை முடிச்சுட்டு நைட்டு பச்சை பயிறு போட்டு ஊற வச்சுருந்தேன். 2 டம்ளர் இட்லி அரிசி, 1 கப் பச்சை பயிறு, 1 கப் உளுந்து போட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டு ஊற வச்சுருந்தேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பெரிய பல் பூண்டு, கொஞ்சமாக சீரகம் போட்டு அரைச்சி அப்போவே இன்ஸ்டண்ட்டாக அடை தோசை மாதிரி ஊற்றி பாருங்கள். சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. மாவெல்லாம் அரைச்சி வச்சாச்சு. இப்போ கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததும் கொஞ்சமாக சீரகம் சேர்க்குறேன். பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா புரிஞ்சு வரணும். வெந்த பிறகு ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வரலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்க்குறேன், கல் உப்பு கொஞ்சம். 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியா பவுடரு, 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மசாலாவை பரட்டி எடுக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் வேக வச்ச மூக்கடலையே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கணும். மசிச்சு விட்டால் தான் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டுக்கணும் கிரேவியை.
லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கணும். பெப்பர் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்தோடனையும் கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதான். சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த இட்லி பூச்செடியில் பாருங்கள் சூப்பராக பூத்து குலுங்குது. ஒரு கிளை கூட கேப் இல்லை, எல்லாம் கிளையிலையும் பூ. மழைக்கு அப்புறம் நல்லாவே பூத்துச்சு இந்த செடி. எங்கள் வீட்டுக்கு புதுசாக ஒரு விருந்தாளி வந்து அது யாருன்னு நான் காட்டுறேன். அந்த விருந்தாளி இவங்க தான். தக்காளி செடி ரோட்டு ஓரத்தில் வளர்ந்து இருந்துச்சு. கீழே ரோடு போடும்போது ஜேசிபி வந்து தோண்டி போட்டு இருக்கோம். நான் அதுக்குள்ளே காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்து இங்கே நட்டு வச்சுட்டேன். சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்குது. இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துடலாம். இந்த மாதிரி பச்சைப்பயிறு தோசை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் ஃப்ளேவராக இருந்துச்சு அன்றைக்கி சாப்பிடும்போது. இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சீரகம் போட்டு அரைக்கிறதால அந்த தோசை ஊற்றும் போதே நல்ல ஒரு ஸ்மெல்லு. சாப்பிடும்போதும் டேஸ்ட்டு நல்லா இருந்தது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முறுமுறுன்னு பச்சை பயிறு தோசையும் சன்னா மசாலாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.